ஹலோ ஏஐ டூட்ஸ். ஏஐ யூஸ் பண்ணி எப்படி சம்பாரிக்கிறது அப்படிங்கிற வீடியோ தான் இத பார்க்க போறோம். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, என்னதான் ஏஐ வந்து நம்ம ஒர்க்ல எல்லா இடத்துலயும் அப்ளையே பண்ணாலுமே, அத எப்படி ப்ராஃபிட்டபிள் பிசினஸா மாத்துறது? ஏன்னா ஏஐக்கு அந்த பவர் இருக்கு. நம்ம தான் அத யூஸ் பண்ணல, எனேபிள் பண்ணாம இருக்கிறோம். அத தான் நான் இப்ப கம்ப்ளீட்டா பிரேக் டவுன் பண்ண போறேன். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவ பாருங்க. இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான ஏஐ ரிலேட்டட் கான்டென்ட்க்கு தி ஏஐ டூட் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ இந்த சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கனாக்க, இந்த சேனலோட மெம்பர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஆல்ரெடி 150 மெம்பர்ஸ் இருக்காங்க. மார்க்கெட்ல ட்ரெண்டிங்கா இருக்கிற ஸ்கில்ல மாஸ்டர் கிளாஸா நான் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி அந்த மெம்பர்ஸ்க்கு நான் குடுத்துட்டு இருக்கேன். ஸோ அந்த கம்யூனிட்டில நீங்க ஜாயின் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, உடனே ஜாயின் பண்ணுங்க கைஸ். ஸோ 7 ப்ராஃபிட்டபிள் ஏஐ பிசினஸ் மாடல். அது என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து என்னன்னு வச்சுக்கோங்களேன், நானே அப்படிதான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதனால அத தான் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு சொல்லணும்னு நெனைக்கிறேன். ட்ரிபிள் ஏன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னாக்க ஏஐ ஆட்டோமேஷன் ஏஜென்சி. நீங்க YouTubeல பார்க்குற பாதி வீடியோ இது ரிலேட்டடா தான் இருக்கும். ஸோ மார்க்கெட்டிங் ஏஜென்சி, மார்க்கெட்டிங் ரிலேட்டடா, சேல்ஸ் ரிலேட்டடா எல்லாமே வந்து ஏஜென்சி வச்சிருந்தாங்க. அவங்க இப்ப ஏஐ யூஸ் பண்ணி ஒரு ஆட்டோமேஷன் ஏஜென்சி ஆட்டோ பைலட் மோட்ல ரன் ஆகுறதுக்கு. ஸோ இதுக்கு நான் பெஸ்ட்டு ஒருத்தர் யார சொல்லுவேன்னா, லியாம் ஆட்லி. ஓகேவா? ஸோ லியாம் ஆட்லிய வந்து நீங்க YouTubeல வந்து செக் பண்ணி பாருங்க. அவருடைய பிசினஸ் மாடல் பயங்கரமா ஒர்க் ஆகும். ஸோ ஜென்ரலா என்னென்னலாம் பண்ணலாம் அப்டின்னாக்க, n8n யூஸ் பண்ணி ஏஐ ஆட்டோமேஷன் ஒர்க் ஃப்ளோ n8n மட்டும் இல்ல, மேக்கு, லென்டி அண்ட் தென் வந்து நெறைய இப்போலாம் வந்துடுச்சு மைன்ட்பால். இந்த மாரி வந்து நீங்க ப்ராம்ப்ட் குடுத்தாலே வர மாரிலாம் வந்துடுச்சு. ஸோ அந்த ஒர்க் ஃப்ளோ எல்லாமே நீங்க பண்ணி குடுக்கலாம். அண்ட் தென் வந்து அவங்களுடைய ஒர்க் ஃப்ளோவ வந்து ஆட்டோமேட் பண்ணலாம். ஏஜென்ட்டா செட் பண்ணலாம். ஸோ இந்த மாரி வந்து கம்ப்ளீட் ஒரு ஏஜென்சியா நீங்க ஒர்க் பண்றதுக்கு தான் ட்ரிபிள் ஏன்னு சொல்லுவாங்க. விச் இஸ் ஹை ரெவென்யூ. அதாவது நீங்க ஏஐ யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணி குடுக்குறதுனால அவங்களுக்கு டைம் சேவ் ஆகுது, மணி சேவ் ஆகுது. அண்ட் தென் வந்து ஆட்டோ பைலட் மோட்ல ஒரு பிசினஸ் ரன் ஆகுது. அப்படின்ற பட்சத்தில அவங்க எவ்வளோ வேணாலும் பே பண்ண ரெடியா இருப்பாங்க கிளையண்ட். ஸோ இட்ஸ் கம் அண்டர் தி சர்வீஸ். ஸோ ட்ரிபிள் ஏ இஸ் அ சர்வீஸ் மாடல். பட் அதுதான் ஹை ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் மாடல். ஓகேவா? செகண்ட் வந்து அகைன் யூ கைஸ் ஆர் நான் வந்து மோஸ்ட்லி வந்து செகண்ட் தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து நீங்க ஜஸ்ட் லைக் தட் ஏஐ யூஸ் பண்ணி போற போக்குல பண்ணிட்டு போயிடலாம். விச் இஸ் மைக்ரோ சாஸ். மைக்ரோ சாஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு சின்ன ப்ராப்ளத்த ஏஐ யூஸ் பண்ணி சால்வ் பண்ணாலே போதும். ஓகேவா? அதுதான் மைக்ரோ சாஸ். அந்த மைக்ரோ சாஸ்க்கு நான் ஒரு இது மட்டும் தரேன். ஒரு மந்த்லி வந்து நீங்க ஒரு ப்ராடக்ட் பண்ணி ஒரு $83 வந்து ஒருத்தர 100 பேர பே பண்ண வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களால சம் மில்லியன் டாலர் வந்து எடுக்க முடியும். அப்படின்ற மாரி இருக்கும். அத ஒரு வாட்டி கணக்கு போட்டு பாருங்க. ஏன்னா, மைக்ரோசாஸ்ட்ல சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டா இருக்கும். ஓகேவா? ஒருத்தர் வந்து 12 மாசம் $83 தந்தாங்கன்னா, அதே மாரி 100 பேர் தந்தாங்கன்னா என்ன வரும்னு பாருங்க. ஸோ இந்த மாரி கால்குலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் உங்களுக்கு புரியிற மாரி சொல்றேன் பாருங்களேன். ஒரு 1000 பேர்கிட்ட ஒரு ரூ. 500 மந்த்லி ரூ. 500 நீங்க ஒரு ப்ராடக்ட் வித்தாலே போதும். அதாவது ஏஐ யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட்ட டெவலப் பண்ணி வித்தாலே போதும். விச் இஸ் எவ்வளோ வருது? 5 லேக்ஸ் எம்ஆர்ஆர்ன்னு சொல்லுவாங்க. மந்த்லி ரெக்கரிங் ரெவென்யூ. ஏன்னா அடுத்த அடுத்த மாசமும் இதே தான் வரும். ஏன்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க போகாம பார்த்துக்கிறதெல்லாம் அதெல்லாம் நம்ம வேல. பட் 5,00,000 வந்து நான் ஐஎன்ஆர்ல சொல்றேன். இதே தான் வந்து டாலர் எல்லாமே. ஸோ அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு ஒரு ப்ராடக்ட்டுக்கு. ஸோ மைக்ரோசாஸ் இஸ் அ ப்ராடக்ட். நீங்க வந்து வீக்கெண்ட்ல பண்ணலாம். இல்ல உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம்ல பில்ட் பண்ணி கூட நீங்க டிப்ளாய் பண்ணலாம். ஸோ இவ்வளோ சொல்லிட்டு நீங்கலாம் பண்றீங்களா? நாங்க வந்து அஸ் அ டீமா 3 டூ 4 ப்ராடக்ட் வந்து பண்ணியிருக்கோம். பட் ரெக்கரிங் ரெவென்யூ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவ. அதுக்கு டைம் தேவ. பட் அதெல்லாம் ஹிட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ மைக்ரோசாஸ் இஸ் அ ஹை ப்ராஃபிட்டபிள் ஒரு ஏஐ ஸ்கில் இன் 2026. ஓகேவா? ஸோ ஏன்னா ஏஐ யூஸ் பண்ணி வைப் கோடிங்லாம் வந்துச்சுல்ல. அதனால அது வந்து அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் பிசினஸா இருக்கும். ஸோ 3 வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலா நானா தான் யோசிச்சு வச்சேன். இது நெறைய பேர் இப்போ வந்து என்கிட்டயே கேட்டு காப்பின்லாம் சொல்ல மாட்டேன். என்கிட்ட கேட்டுட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வைப்பாங்க. ஏஏ ஆஸ் எ சர்வீஸ். எப்படி சாஸ் இருந்ததோ அதே மாரி ஏஏ ஆஸ் எ சர்வீஸ். ஏஐஏஏஎஸ் இது என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைல்ல பார்த்தீங்கன்னா நான் வச்சிருப்பேன். ஸோ அப்படின்னா என்ன?
அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ப்ராடக்ட் பண்ணிடுவீங்க. அந்த ப்ராடக்ட் ஸ்டாண்ட் அலோனா இருக்கும். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பீங்க, ட்ரிபிள் ஏன்னு ஒரு ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் ஒண்ணு. ஸோ அதெல்லாம் என்னன்னாக்கா, ஒவ்வொரு கிளையண்ட் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். இது அப்படி கிடையாது. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு ஏபிஐ சர்வீஸ் தர்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன்னா, ஓப்பன் ஏஐ எக்ஸாம்பிளா தரேன். ஓப்பன் ஏஐ, ஓப்பன் ரவுட்டர் இவங்கலாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு அ ப்ராப்ளத்த ஃபைண்ட் பண்ணிட்டு, அந்த ப்ராப்ளத்துக்கான ஒரு எல்எல்எம் வச்சிருக்காங்கல்ல, அவங்க வந்து ஏபிஐயா குடுத்து, யார் யாரெல்லாம் வந்து அத யூஸ் பண்ணாங்களோ, அப்ப பே பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்க. இது சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ல, நீ எப்பப்பலாம் பே பண்ணி யூஸ் பண்ணணுமோ, அப்படி யூஸ் பண்ணிக்க. நீங்க இதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்னாக்க, ஆட்டோமேஷன யூஸ் பண்ணலாம். ஆட்டோமேஷனுக்கு நீங்க ஏஐ ஆஸ் எ சர்வீஸ் அத கண்டிப்பா யூஸ் பண்ணி, நீங்க அத வந்து ஏபிஐயா கன்வெர்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே இல்ல. நான் மேல சொன்ன மைக்ரோசாஃப்ட்டோட இதுதான். பட் இங்க வந்து அத விட பயங்கரமா இருக்கும். ஏன் இருக்கும்னாக்க, இங்க வந்து ஹியூஜ் ஸ்கேல் நடக்கும். உங்க ப்ராடக்ட் வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னா, இப்போ வந்து 1000 பேருங்கிறது 10,000 பேர் வர ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ, அதனால ஏஐ ஆஸ் சர்வீஸ் இஸ் பயங்கரமான ப்ராஃபிட்டபிள் ஏஐ பிசினஸ் இன் 2026. ஓகேவா? 4த் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ கான்டென்ட் ஸ்டூடியோ. நீங்க வந்து ஒரு இதுக்கு முன்னாடி நீங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் இது மாரி நெறைய சோசியல் மீடியா மேனேஜர் இந்த மாரிலாம் இருந்தீங்கன்னா, ஏஐ யூஸ் பண்ணி ஏஐ கான்டென்ட் ஸ்டூடியோ வைக்க ஆரம்பிச்சுருங்க. VO3, நானோ பனானா இதெல்லாம் கூகுளோடையது. அண்ட் தென் வந்து கிளிங்கு இந்த மாரி நெறைய இருக்கு. இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நீங்க ஒரு கான்டென்ட் ஸ்டூடியோ யுஜிசி கான்டென்ட் எடுக்கிறது, யூசர் ஜெனரேட்டட் கான்டென்ட் அதாவது ஆ நீங்களே ஒரு ஏஐ இன்ஃப்ளூயன்சர் கிரியேட் பண்றது, அதனால ஒரு மார்க்கெட்டிங் பண்றது, ஒரு ப்ராடக்ட்ட ஏஐ வச்சு மார்க்கெட் பண்றது, இது எல்லாமே இப்போ ஹை டிமாண்ட் பிசினஸா இருக்கு. ஸோ இந்த கான்டென்ட் ஸ்டுடியோக்கு வந்து நீங்க ஏஜென் யூஸ் பண்ணலாம். ஏஜென் யூஸ் பண்ணி வாய்ஸ் 11 லேப்ஸ் யூஸ் பண்ணி உங்கள நீங்களே குளோன் பண்ணி நீங்க வந்து கான்டென்ட் கிரியேட் பண்ணலாம். இத வந்து நீங்க சர்வீஸா பண்ணலாம். யாருக்கெல்லாம் வந்து பிசினஸ் பீப்பிள்ஸ் எல்லாருக்கும் வந்து டைம் இருக்காது. நீங்க ஏஜென்ட்ல வந்து அக்யூரேட்டா உங்களால ட்ரெயின் பண்ண முடியும். 11 லேப்ஸ்ல அக்யூரேட்டா ட்ரெயின் பண்ண முடியும்னா, வி கேன் ஏபிள் டூ புரொவைட் எ கான்டென்ட் 24/7 ஆக்டிவா இருக்கும். 365 டேஸ் உங்களால கான்டென்ட் புரொவைட் பண்ண முடியும். கான்டென்ட் ஸ்டுடியோ வச்சே. எடிட்டிங்க்கு ஏஐ டூல் தெரியணும். ஸோ இது எல்லாமே டூல் பேஸ்டு தான். டூல் தெரிஞ்சாலே போதும். நீங்க வந்து சர்வை பண்ணிடலாம். இதுவுமே ஹை ப்ராஃபிட்டபிள் பிசினஸ். ஏன்னா இப்போ மார்க்கெட்டிங் உள்ள வந்ததுனால ஹை ப்ராஃபிட்டபிள் பிசினஸ். ஸோ அடுத்து 5த் வந்து ரொம்ப முக்கியமானது கைஸ், ஏஐ கன்சல்டிங். ஸோ ஏஐ கன்சல்டிங் எங்கெங்கெல்லாம் குடுக்கலாம்னு உங்களுக்கே தெரியும். ஓகேவா? ஸோ வேரெவர் ஏஐ நீட்ஸ் உங்களுடைய ஐடியாஸ், உங்களுடைய மென்டர்ஷிப் நீங்க இதெல்லாம் பண்ணாக்க இந்த மாரி உங்களுடைய டைம் சேவ் ஆகும், க்ரோ ஆகும் அப்படிங்கிற ஃபுல் கன்சல்டிங் குடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா, பிகாஸ் ஏஐயோட டிமாண்ட் வந்து அதிகமா இருக்கிறப்போ, அ கன்ஃப்யூஷனும் அதிகமா இருக்கு. ஓகேவா? என்னன்னா, இதுதான் கரெக்ட்டா? இதுதான் நம்ம பண்றது கரெக்ட்டா? தப்பான்ற மாரி இருக்கும். நீங்க வந்து அந்த இடத்துல யூ ஷுட் பி அ கன்சல்டன்ட்டா நீங்க வந்து டேட்டா வச்சு பேசணும். அந்த அந்த இடத்துல வந்து ஏஐ கன்சல்டன்ட்டா நீங்க சொல்யூஷன் தர்றதோட நீங்க வந்து பிஓசியா இதெல்லாம் இப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லணும். ஸோ 5த் இஸ் ஏஐ கன்சல்டிங். ரொம்ப ரொம்ப முக்கியமானது கைஸ். அதுதான் வந்து இப்போ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப அ ட்ரெண்டிங்ல போறது. அடுத்தது வந்து ஏஐ ட்ரெய்னிங். ஸோ ஏஐ ட்ரெய்னிங்னா ஒண்ணும் இல்ல. அ நீங்க வந்து டீச் பண்றது. இந்த மாரி யூடியூப் சேனலா இருக்கலாம். இல்ல நீங்க வந்து கம்யூனிட்டியா பில்ட் பண்றதா இருக்கலாம். ஸோ கம்யூனிட்டி, டீச்சிங் அண்ட் தென் வந்து அ ஜென்ரலா அ நீங்க வந்து டீச் பண்றீங்க. அதுக்கு உங்களுடைய சர்வீஸ்க்கு நீங்க காஸ்ட் வாங்கிக்கிறீங்க. நீங்க ஒரு காலேஜ்க்குள்ள போலாம். புரொஃபஸரா போலாம். ஏஐ படிச்சுட்டு அண்ட் தென் நீங்க கம்யூனிட்டினா நீங்க கான்டென்ட் கிரியேட் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ், உங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி வச்சு கூட யூ கேன் அவங்களுக்கு நீங்க வந்து ஸ்பெஷலா ட்ரெயின் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே வந்து அகைன் ப்ராஃபிட்டபிள் இத பிசினஸ்ன்னு பார்க்கறத விட, யூ ஆர் கிவிங் தி வேல்யூ. அந்த வேல்யூக்கான மணி வருது. அந்த மணிய ஏஐ யூஸ் பண்ணி நீங்க பண்றீங்க. ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த எப்படி சொல்றது? எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஏஐ ஸ்கில் இருக்கு. ஆனா எனக்கு போய் மார்க்கெட்டிங் பண்ண தெரியாது. எனக்கு வந்து கான்டென்ட் கிரியேட் பண்ண தெரியாது. அப்படிலாம் இல்லனாக்கா, சிம்பிள் ஸ்டெப். நீங்க வந்து ஒரு உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்கு சொல்லிக் குடுங்க. அதுவே வந்து போதும். உங்களால அ அதுவே உங்களால நெறைய ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? 7த் வந்து என்னன்னா, இது ரொம்ப முக்கியம். ஏன் நான் சொல்றேன்னா, ஏஐல அவ்ளோ டூல்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஓகேவா? அ பயங்கரமா வந்து 100 டூ 200 டூல்ஸ் வந்து அந்த டூல்ஸ டைரக்டரியா வச்சு,
அந்த டைரக்டரிக்கு ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனா குடுத்து, நீங்க வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஆடியன்ஸ செட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு 100 டூல் வந்து டெவலப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 டூலுக்கும் டைரக்டரி செட் பண்ணி, அந்த 100 டூலும் ஒவ்வொரு டூலும் எப்படி ஒர்க் ஆகும்? அந்த டூல்லாம் எப்படி வந்து இருக்கும்? அப்படின்றது. ஸோ இந்த ஏஐ டூல்ஸ்குள்ளலாம் என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாய்ஸ் அசிஸ்டன்ட்ஸ் ஆர் வாய்ஸ் ஏஜென்ட், விஷன் பேஸ்ட் சொல்யூஷன்ஸ் இது எல்லாமே இந்த இடத்துல தான் வரும். ஓகேவா? அண்ட் தென் வந்து நீஷ் பேஸ்ட் ஏஐ சாட்பாட் அதுவும் இங்க தான் வரும். ஓகேவா? ஸோ இது எல்லாம் ஏன் இப்படி சொல்றேன்னாக்க, இந்த டூல் எல்லாமே வந்து சிம்பிளா இருக்கும். பட் ஏன் டைரக்டரியா சொல்றேன்னா, வேணுங்கிறவங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணிட்டு போவாங்க. மார்க்கெட் பிளேஸ் மாரி. ஸோ நீங்க வாய்ஸ் ஏஜென்ட் வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையானவங்க வந்து உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த 7 ப்ராஃபிட்டபிள் ஏஐ பிசினஸ்ன்னு சொல்றத விட ஏஐ ஸ்கில்ஸ்ன்னு சொல்லலாம். அது கண்டிப்பா உங்களுக்கு நெறையவே மணி ஏர்ன் பண்ண ஹெல்ப் பண்ணும் கைஸ். ஸோ இந்த ஸ்கில் எல்லாத்தையுமே மாஸ்டர் பண்றதுக்கு நெறையலாம் தெரிய வேணாம். ஸோ என்னுடைய யூடியூப் சேனல்லே பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி ஏஐ மாஸ்டர் பண்றது அதெல்லாம் போட்டிருப்போம். அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, இது எல்லாமே குட்டி குட்டி விஷயம் தான். அத கம்பைன் பண்ணி இப்போ ட்ரிபிள் ஏங்கிறது என்னன்னா N8Nல தான் இருக்கும். பட் அது மார்க்கெட் ரிலேட்டடா இருக்கும். இல்ல ஒரு கம்பெனில எப்படி வந்து ஆப்பரேஷன் சேல்ஸ் நடக்குதோ, அது ரிலேட்டடா இருக்கும். ஸோ அ சின்ன சின்ன விஷயத்த நீங்க கம்பைன் பண்ணி பண்றது தான் வந்து அ கைண்ட் ஆஃப் பிசினஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கன்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, உங்க ஃப்ரெண்ட் யார் வந்து 2026ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அதுவும் டெக் ரிலேட்டடா ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்களோ, அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு இந்த ஏஐ யூஸ் பண்ணி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, ஒரு லைக்க தட்டிட்டு கமெண்ட்ல உங்களுடைய கமெண்ட்ட சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் கைஸ். பாய்.